வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒன் லைனர் டாபிக் தான். ஸோ ஆல்ரெடி சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க 2 லெசனும் பார்த்தாச்சு. ஸோ இது அடுத்த டேர்ம் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனான தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடம். ஸோ இந்த பாடத்துக்குரிய ஒன் லைனர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில தான் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்திருக்கு. ஓகேவா? ஸோ விராலிமலைங்கிறது மயில்களுக்கான சரணாலயம் இருக்கக்கூடிய இடம். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில். அடுத்து நீர்வாழ் பாலூட்டி அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா டால்பின். அதுக்கு இன்னொரு பேர் ஓங்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓங்கில் அப்படின்னா டால்பின் அர்த்தம். இதுதான் நீர்வாழ் பாலூட்டி. அடுத்து வவ்வால்களை போலவே ஓங்கில்களும் அதாவது இந்த டால்பின்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கிறது. ஸோ வவ்வால்கள் எப்படி மீயொலி அலைகளை பயன்படுத்துதோ அதே மாதிரி தான் இந்த டால்பின்கள் ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரைகளை பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவற்றோட பார்வை திறன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படிங்கிற இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். ஸோ பாரதியார் எழுதிய பாடல் வரிகள் தான் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படிங்கிற வரிகள். அடுத்து 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயக்கூடிய இந்தியாவோட நீளமான நதி அப்படிங்கிறது கங்கை. நார்மலாவே இந்தியாவோட நீளமான நதிங்கிறது கங்கை. ஸோ அதோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 கிலோமீட்டர். ஸோ 2525 கிலோமீட்டர். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஸோ இது 3848 கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் இது இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவு தான். ஸோ இது இந்தியாக்குள்ள வரும்போது இந்த நதியோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் இதோட முழு நீளம் பிரம்மபுத்திரா நதியோட முழு நீளம் 3848 கிலோமீட்டர். அடுத்து முகலாயர்கள் காலத்துல ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்களுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இமாம் பசந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்பழ வகைகள். இது ராஜாவுக்காக அதாவது மன்னர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள். யாருடைய காலத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னா முகலாயர்கள் காலத்துல. அடுத்து கொல்கத்தாவில் அவுரா அப்படிங்கிற பகுதியில அமைந்திருக்கக்கூடிய இந்தியா தாவரவியல் பூங்காவில் இருக்கக்கூடிய உலக சாதனை படைத்த ஆலமரம் இருக்கு. ரொம்ப பெரிய ஆலமரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தாவரவியல் பூங்கா. இது அமைஞ்சிருக்கிறது கொல்கத்தாவோட அவுரா பகுதியில. அடுத்து உலகிலேயே கூடு கட்டி அதுல முட்டை வைத்து இனப்பெருக்க செய்யக்கூடிய பாம்பு வகை எதுன்னு பார்த்தோம்னா கருநாகம். இங்கிலீஷ்ல கிங் கோப்ரா அப்படின்னு சொல்றாங்க. இதோட நீளம் 18 அடி நீளமாக வளரக்கூடியது. 18 அடி. ஸோ அந்த அளவுக்கு நீளமா வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளே மிகவும் நீளமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே நீளமானது இந்த கருநாகம் தான், கிங் கோப்ரா. இது கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்க செய்யக்கூடிய பாம்பு வகை. அடுத்து நம்முடைய மூவண்ண கொடி காவி நிறம். ஸோ மூவண்ண கொடியில காவி நிறம் இருக்கு, பச்சை நிறம் இருக்கு, வெள்ளை நிறம் இருக்கு, நடுவுல ஊதா அதாவது கருநீல நிறத்துல அசோக சக்கரம் இருக்கு. இந்த ஒவ்வொரு நிறத்துக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றாங்க ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காவி நிறம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. அதே இது பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்குது. அதே தான் நம்ம சொன்னோம் பாருங்க, அசோக சக்கரத்தோட கருநீல நிறம் அறவழியையும் அமைதியையும் குறிக்கிறது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம தேசிய கொடியோட நீல அகலத்தோட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 3:2. நம்ம இப்படித்தானே இருக்கு செவ்வக வடிவம். ஸோ அப்போ இது 3 பங்குனா இது 2 பங்கு. 3:2ங்கிற ரேஷியோல இருக்கும். அடுத்து அசோக சக்கரத்துல எத்தனை ஆரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 24 ஆரங்களை கொண்டது. அடுத்து சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26 அன்று 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நம்மளுடைய குடியரசு தினத்தன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிங்கமுகம் நான்முக சிங்கம்ங்கிறதா நம்மளுடைய லோகோ. நம்ம இந்திய கவர்மெண்டோட லோகோவே அதுதானே. ஸோ அது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா சாரநாத் அசோகத்தூனோட
உச்சியில் இருக்கக்கூடியதான் இந்த சின்னம். இதை தான் வந்து நம்ம இந்திய தேசிய லட்சணையாக நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறது வந்து 1950 ஜனவரி 26. அதே மாதிரி இந்த சிங்கத்தின் அடியில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதா அர்த்தம். அடுத்து தூணின் அடிப்பகுதியில யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் இருக்கு. இந்த அசோகத்தூண் இருக்கு இல்லையா, அதோட அடிப்பகுதியில வந்து எந்தெந்த விலங்குகளோட உருவங்கள் இருக்குன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம். அடுத்து நம்மளோட தேசிய கீதம் வந்து ஜனகணமன. இந்த பாடல் வந்து வங்க மொழியில எழுதப்பட்டது. யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஜனகணமனன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தேசிய கீதத்தை எந்த மொழியில எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில. ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவும் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 26 தான் நம்மளுடைய லோகோவை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தேசிய கீதத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 24, 1950. நமது தேசிய கீதத்தை எவ்வளோ நேரம் நம்ம பாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வினாடிகளில் நம்ம பாடி முடிக்கணும். ஸோ 52 வினாடிகள். அடுத்து வந்தே மாதரம்ங்கிற பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்க எழுத்தாளரான பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதினதான் வந்தே மாதரம். ஜனகணமன எழுதியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து தேசிய பாடல் என்று சிறப்பு அளிக்கப்படுகிறது. எதுக்கு? வந்தே மாதரத்திற்கு. தேசிய கீதம்ங்கிறது வந்து ஜனகணமன. தேசிய பாடல் என்று சிறப்பு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் வந்து அறிவிக்கிறாரு. தேசிய பாடல் அப்படிங்கிற சிறப்பு அளிக்கப்படுதுன்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சொல்லியிருக்கார். அடுத்து இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது எந்த நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா எனது தாய்நாடு என்னும் தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவர் தெலுங்குல எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிற உறுதிமொழியை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தெலுங்குல இந்த வார்த்தையை எழுதியிருக்காரு. அடுத்து நிறைய வரும், அதெல்லாம் நான் பின்னாடி ஆட் பண்ணேன். தேசிய நுண்ணுயிரியாக எதை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் ஸ்டெல்புருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவை 2012 தேசிய நுண்ணுயிரியாக இது வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பாலை தயிரா மாற்றக்கூடிய பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் ஸ்டெல்புருக்கி. அடுத்து 16ஆம் நூற்றாண்டுல மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு தான் ருப்பியா அப்படின்னு பெயர் வச்சாங்க. அதுதான் மறுவி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டோட பணமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ருப்பியாங்கிற நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி 16ஆம் நூற்றாண்டுல. அடுத்து நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த சின்னம், இதுதான் ரூபாய்க்கான சின்னம். இது வந்து 2010 வடிவமைக்கப்பட்டது. அது யாரு வடிவமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்த டி. உதயகுமார் அவர்கள் தான் வடிவமைச்சிருக்காரு. இதைத்தான் நம்ம இப்போ ரூபாய்க்கான சின்னமாக பயன்படுத்திக்கிறோம். அடுத்த பேரரசர் கனிஷ்கர் காலத்துல, அதாவது கிபி 78 சக ஆண்டு முறை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. சக ஆண்டு முறைங்கிறது யாருடைய காலத்துல தொடங்கப்பட்டிருக்குன்னா கனிஷ்கர் காலத்துல. அடுத்து இளவேனில் காலத்துல சம பகல் இரவு நாள் அப்படிங்கிறது வரும். அது வந்து என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22. இதே இது வந்து லீப் இயரா இருந்துச்சுன்னா, அந்த வருஷம் வந்து லீப் இயரா இருந்துச்சுன்னா இந்த சமபகல் இரவு நாள் வந்து மார்ச் 21 அமைஞ்சிருக்கும். நார்மலா இளவேனில் கால சமபகல் இரவு நாள் வந்து மார்ச் 22. அதே இது லீப் இயரா அந்த வருஷம் வந்துச்சுன்னா 21 முத நாளுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறோம். அடுத்த பிரபல வான் இயற்பியலாளரான மேக்நாத் சாகா இவருடைய தலைமையிலான குழு வந்து பரிந்துரைத்ததின் பேர்ல 1951 மார்ச் 22 முதல்ல இருந்து நம்மளோட தேசிய நாள் காட்டிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம கேலண்டர் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கேலண்டர் வந்து யாரு பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்நாத் சாகா. ஸோ எதுல இருந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 மார்ச் 22 இருந்து பயன்படுத்திக்கிறோம். அடுத்து நாடு விடுதலை பெற்ற நாளன்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமேங்கிற பாரதியாரோட பாடலை
அகில இந்திய வானொலியில பாடிய பெருமையை பெற்றவர் வந்து டி.கே. பட்டம்மாள் அவர்கள். இவங்க வந்து கர்நாடிக் சிங்கர். இவங்க வந்து நம்ம நாடு விடுதலை பெற்ற அன்று ஆடுவோமே பல்லு பாடுவோமேங்கிற பாரதியாரோட பாடலை வந்து அகில இந்திய வானொலியில பாடியிருக்காங்க டி.கே. பட்டம்மாள் அவர்கள். அடுத்து சுதந்திர தினத்தன்னைக்கு நாட்டோட பிரதமர் வந்து எங்க கொடியேற்றுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள செங்கோட்டையில கொடியேற்றுவாங்க. அடுத்து இந்திய குடியரசு தினம்ங்கிறது ஜனவரி 26, 1950 1950. இந்த நாள் தான் வந்து நம்மளுடைய அரசியல் சாசனம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள். அப்போ இந்த நாளன்று குடியரசுத் தலைவர் வந்து செங்கோட்டையில கொடியேற்றுவார். ஸோ சுதந்திர தினத்தன்று பிரதமர் வந்து டெல்லியில உள்ள செங்கோட்டையில கொடியேற்றுறாரு. குடியரசு தினத்தன்றைக்கு குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவாரு. அடுத்து தேச தந்தை அவரான மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் வந்து அக்டோபர் 2. இந்த நாளை வந்து அஹிம்சை நாளா, அதுவும் சர்வதேச அஹிம்சை நாளாக 2007 இருந்து ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கு. ஸோ அக்டோபர் 2 வந்து சர்வதேச அஹிம்சை நாளாக ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தேசிய சின்னங்கள், இயற்கை தேசிய சின்னங்கள், அது எந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாமரை, நம்மளுடைய தேசிய மலர் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சேற்று நீரில் வளரும் அழகான மலர் அப்படிங்கிறதுனால. ஆலமரம் அப்படிங்கிறது 1950 இது சின்னமாக நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதுவுமே பெருமையின் சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டது. அடுத்து மயில் 1963 1963 இந்தியாவை தாயமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில். அடுத்து புலி 1973 அக்செப்ட் பண்ணியிருக்கோம். பூனை இனத்தின் மிகப்பெரியது. உலகில் மொத்த புலிகளோட எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% இருக்கு. அதனால வந்து தேசிய விலங்காக புலி 1973. அதுக்கப்புறம் 2008 கங்கை ஆறு தேசிய ஆறாக கங்கை ஆறை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வற்றாத ஆறு. அதே மாதிரி வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் வந்து இந்த ஆற்றங்கரையில் தோன்றினது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் கங்கை ஆறை செலக்ட் பண்ணியிருக்காங்க 2008. 2010 வந்து யானையை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆசியாவை தாயகமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா லாக்டோபேசில்லஸ்ங்கிற பாக்டீரியாவை, இது வந்து 2012 இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியங்களின் குழுவின் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து 2010 ஏற்கனவே யானையை செலக்ட் பண்ண அதே வருஷம் தான் ஆற்று ஓங்கில் டால்பின்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தன் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாகவும் இருக்குது. அடுத்து மாம்பழம் வந்து 1950 வந்து தேசிய பழமாக அறிவிச்சிட்டாங்க. விட்டமின் ஏ, சி, டி அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமவெளிகளில் விளைவிக்கப்படுதுங்கிறதுனால. அடுத்து ராஜநாகம். ஓகேவா? ஸோ ஹோபி பாகஸ் ஹானா அப்படிங்கிறது அதோட பெயர். உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளியில் வாழுது. ஸோ இது எல்லாமே இயற்கை சின்னங்களாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வருடங்களோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட மாநில இயற்கை சின்னங்கள், நம்ம தமிழகத்தோட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில விலங்கு வரையாடு. அதே மாதிரி மாநில பறவை வந்து மரகத புறா. மலர் வந்து செங்காந்தல் மலர். ஸோ அதோட படம் இப்படிதான் இருக்கும், செங்காந்தல் மலர். அடுத்து நம்மளுடைய மாநில மரம் வந்து பனை மரம். அடுத்து சில பாக்ஸ் கொஷின்ஸ், இது ரொம்ப முக்கியமானது, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சார்ந்த பெங்காலி வெங்கையா அவர்கள் தான் வடிவமைச்சார். இது ரொம்ப முக்கியம். நம்மளோட தேசிய கொடியை வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சார்ந்த பெங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்துல தான் நெய்யப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட், ஏன்னா ஆந்திராவில் இவர் வடிவமைச்சாலும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து நெஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில். அடுத்து இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் முதல்ல செங்கோட்டையில் கொடியேற்றினார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15. அடுத்து இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். ஃபர்ஸ்ட் நெய்யப்பட்ட அந்த கொடியை வந்து இப்போ வரைக்கும் வச்சு பாதுகாக்கிறாங்க. எங்கே பாதுகாக்கிறாங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில்.
அடுத்து கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரன் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில பிறந்திருப்பாரு. இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்டார். 1932ல காந்தியடிகள் கைது செய்ததை கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்தினாரு. அப்ப வந்து அவரை விடுதலை பண்ணணும், காந்தியடிகளை விடுதலை பண்ணணும்னு சொல்லி போராட்டம் நடந்துச்சு. அப்போதான் என்ன பண்றாங்க, காவல்துறையினர் இவரை வந்து தாக்குறாங்க. ஸோ அவர் உயிர் பிரிகிற நிலையிலும் தன்னோட கையில இருந்த கொடியை வந்து கீழே போடாம அதோடையே வந்து உயிர் இழந்திருப்பார். ஸோ அதனாலதான் இவரை வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. ஸோ இவரோட தியாகத்தை நினைவு கூறும் வகையில அவரதோட நூற்றாண்டுல இந்திய அரசு அவர் உருவம் பொதித்த அஞ்சல் தலை, இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க, ஸ்டாம்ப். அடுத்து அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தான் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்படுது. அந்த தான் நம்மளுடைய தேசிய லட்சணையாக இருக்கிறது, லோகோவா இருக்குது. அடுத்து 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் போதுதான் முதலா அந்த தேசிய கீதம்ங்கிறது பாடப்பட்டிருக்கு. 1911 டிசம்பர் 27. அடுத்து இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழாவை வந்து நடத்துவாங்களாம். அதாவது ஜனவரி 26 நம்ம குடியரசு தினம், அதுல இருந்து 3வது நாள் ஜனவரி 29ல பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற விழா வந்து நடத்துறாங்க. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படையை சார்ந்த இசைக்குழுவினர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இங்கே வந்து முதன்மை விருந்தினராக யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அதாவது மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை ஃபுல்லா மின் விளக்கால அலங்கரிக்கப்பட்டு இந்த விழாவை நடத்துவாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த லெசன் 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனான தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள் எல்லாத்துக்குமான முக்கியமான ஒன்லைனர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதோட சேர்த்து பாக்ஸ் கொஷின், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். ஸோ தட் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.